வர வர என்னோட மைண்ட் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நைட் வந்து சரி ஓகே 10 o'clock தூங்க போயிடலாம். ஆனா 10 o'clock தான் வந்து என் மூளை வேகமா வேலை செய்யுது. சரி ஓகே நீ வேகமா தான் வேலை செய்யற, சரி கொஞ்ச நேரம் போன் யூஸ் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போன் யூஸ் பண்ணா அது எப்படியோ 12 o'clock ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, ஆனாலும் ஒரு 5 minutes யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes யூஸ் பண்ணிட்டு தூங்கினேன். ஏன்னா 2 days லீவு, ஸோ என்ன பண்றது, கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூஸ் பண்ணிட்டு காலையில எந்திரிச்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்வீட்டி, உன்கிட்ட எல்லாம் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு, கமான் காலையில நீ எந்திரிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சா 7 o'clock. 7 o'clock எந்திரிச்சதே லேட்டு, அதுல வேற டைம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம். நைட் அலாம் வைக்கும்போது 7 o'clock இல்ல நான் 6:30க்குலாம் எந்திரிச்சிருப்பேன்னு ஒரு ஃபீலிங். ஆனா காலையில எழுந்துச்சு 7 o'clock 7 o'clock தானா, 7:30க்கு எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு 7:30க்கு எந்திரிச்சு அப்புறமா ரெடி ஆகி இப்போ லேட்டா உட்காந்துட்டு இருக்கேன். பெரிய வேலை என்ன தெரியுமா, வெளியில எடுத்துட்டு போற பேக்குள்ள ஏதாச்சும் முக்கியமான திங்ஸ் வச்சிருவேன். வீட்டுல யூஸ் பண்ற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல அது இருக்காது, வெளியில கொண்டு போற பேக்ல அது வச்சிருக்கேன். அது தேடுறது காலையில டைம் ஆயிடுது. இப்போ நான் எப்படி லேட்டா போகாம சீக்கிரமாவா போக முடியும்? அங்க போனா வேற 5 நிமிஷத்துக்கு மேல லேட்டா வந்தா அட்டெண்டன்ஸே போட மாட்டாங்க. நம்ம 5 நிமிஷத்துக்கு மேல லேட்டா போய் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பீரியட் அட்டெண்டன்ஸ் வாங்காம அப்புறமா மனசு வலிக்கும். ஐயோ 45 minutes 5 minutes லேட்டா வந்து மிச்சம் 40 minutes கிளாஸ்ல உட்காந்துருக்கோமே அப்படி மனசு வலிக்கும். அதுக்கு நான் 40 minutes லேட்டா செகண்ட் பீரியட் போயிடல.